ராதே கிருஷ்ணா. வெல்கம் பேக் டு சகசரணாகதி. இன்னைக்கு பங்குனி மாதத்தோட 3rd வீக். அதில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன் வித் அஸ். பங்குனி மாதம் 15ஆம் தேதி, மார்ச் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது இன்னைக்கு சோமவாரம்னு சொல்லக்கூடிய புதன் வாரம், வெட்னஸ்டே. அனுஷமும் கேட்டையும் வந்து சந்திராஷ்டமம் இருக்கு. அஷ்டமி திதி திருவாதிரைக்கு வந்து இன்னைக்கு என்னென்ன விசேஷம்னா, அசோகாஷ்டமி, கணநாத அப்படிங்கிற நாயன்மாரோட பெருத நட்சத்திரம், சித்தயோகம் இருக்குது. தாயமங்கலத்தில் வந்து முத்துமாரியம்மனோட உற்சவம் ஆரம்பமாகுது. ராமகிரி, அதில் வந்து கல்யாண நரசிம்மருக்கு வந்து பெருமாள், அவருக்கு வந்து உற்சவம் ஆரம்பமாகுது. சென்னையில் வடபழனியில் ஆண்டவருக்கு வந்து திருவீதி உலா நடக்கிறது. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம 16th ஆஃப் பங்குனியில் இருக்கோம். 30ஆம் தேதி மார்ச் வியாழக்கிழமை, குருவாரம்னு சொல்லக்கூடிய ப்ரகஸ்பதி வாரம்னு சொல்லக்கூடிய தேர்ஸ்டே. கேட்டைக்கும் மூலமும் இருக்குது, அஷ்டமம் இருக்குது. நவமி திதியில் இருக்கும், புனர்பூச நட்சத்திரம் இருக்குது. இன்னைக்கு வந்து ஸ்ரீ ராம நவமி. சென்னையில் வந்து மல்லீஸ்வரர் பவனி வரும் காட்சி. கங்கை கொண்டானில் வந்து ஸ்ரீ சுவாமி சேஷ வாகனத்தில் வந்து புறப்பாடு நடக்கிறது. திருப்புல்லானியில் ஸ்ரீ ஜெகநாத சுவாமியோட வாகனத்தில் புறப்பாடு நடக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் வந்து ஸ்ரீ ஆண்டவர் வந்து அன்ன வாகனத்தில் திருவீதி உலா நடக்கிறது. இவ்வளோ விசேஷமான இருக்குது 16th அன்னைக்கு. 17th வந்து நம்ம 31ஆம் தேதி மார்ச், நம்ம வந்து வெள்ளிக்கிழமையில வருது. பிருகுவாசரம்னு சொல்லக்கூடிய சுக்கிரவாரம்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு வந்து பூராடத்துக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது. தசமி திதியில் இருக்குது. அன்னைக்கு வந்து பூச நட்சத்திரம் இருக்குது. அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தாக்க, முனையடுவார் நாயனார் அவருடைய பிறந்த நாளாக இருக்குது. மதுரையில் வந்து ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்கிறது. தர்மராஜ தசமி அப்படின்னு சொல்லுவா. சென்னையில் வந்து ஸ்ரீ வடபழனி ஆண்டவருக்கு வந்து புறப்பாடு நடக்கிறது. நெல்லையில் ஸ்ரீ நெல்லையப்பர் பவனி வரார். கழுகுமலையில் ஸ்ரீ பெருமான் முருகப்பெருமான் வந்து வெள்ளி சப்பரத்தில் பவனி. இப்போ நம்ம 18ஆம் தேதியில் இருக்கோம். ஸ்திரவாரம்னு சொல்லக்கூடிய சனிவாரம், சாட்டர்டே. உத்திராடத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் நடக்கிறது. ஏகாதசி ஆயில்ய நட்சத்திரம் அன்னைக்கு. என்ன விசேஷம் அப்படின்னா, ஸ்மார்த்த ஏகாதசின்னு சொல்லுவோம். பழனியில் வந்து ஆண்டவர் வந்து ஆட்டுக்கடா வாகனத்தில் வந்து பவனி வரார். ஃபினான்ஷியல் இயர் எண்டுங்கிறதுனால கவர்மெண்ட் ஹாலிடே, பேங்க் ஹாலிடேவாக இருக்கும். இதுக்கு நம்ம இந்த ஆன்மீக சேனலில் சொல்லணும்னா, நீங்கள் கோயில் போகலாமே, லீவ் கிடச்சா கோயில் போக வேண்டியதானே. திருச்சுழி சுவாமி ரிஷப வாகனத்தில் வந்து பவனி வரார். அம்பாளோட சம்பந்தருக்கு ஞானப்பால் வழங்கி அருளல், ஊட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 19ஆம் தேதியில் இருக்கும். 2nd of April சண்டே, பானுவாசரம்னு சொல்லக்கூடிய ரவிவாரம்னு சொல்லக்கூடிய சண்டே அன்னைக்கு. என்ன விசேஷம்னா, திருவோண நட்சத்திரம் இருக்குது. திருவோணம்னாலே நம்மளுக்கு வந்து விரதம் இருக்கும். மகன் வந்து அன்னைக்கு நட்சத்திரமாக இருக்குது. வைஷ்ணவ ஏகாதசின்னு சொல்லுவா. திருச்சுழி சுவாமியில் திருமணிநாதர் கைலாச பர்வத வாகனத்துடனும் அம்பாள் வந்து சேஷ வாகனத்துடனும் திருவிதி உலா நடக்கிறது. வாமன துவாதசி அன்னைக்கு பிறக்கிறது. ஒழுங்கமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு வந்து உற்சவம் ஆரம்பமாகுது. இவ்வளோ தடபுடலாக ஆரம்பிப்போம் அந்த உற்சவத்தெல்லாம். இப்போ வந்து நம்ம 20ஆம் தேதியில் இருக்கோம். 3வது ஏப்ரல் திங்கக்கிழமை, இந்துவாசனம் சொல்லக்கூடிய சோமவாரம் மண்டே. அன்னைக்கு வந்து அவிட்டத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. அன்னைக்கு திதி வந்து நம்மளுக்கு திரையோதசி திதி. அன்னைக்கு வந்து பூரம் நட்சத்திரம் இருக்குது. சோமவார பிரதோஷமாக வருது. மதன திரையோதசி அப்படின்னு சொல்லுவா. சித்த யோகம் நடக்கிறது. காஞ்சியிலேருந்து ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரரோட பூம்பாவை உயிர்ப்பித்தருளல். அதே மாதிரி இரவு வந்து 63 நாயன்மார்களுடன் காட்சி தருவர். கரிவலம் வந்தநல்லூர் அப்படிங்கிற இடத்துல வந்து பால்வண்ணநாதர் சுவாமி வந்து உற்சவம் ஆரம்பிக்கிறது. சென்னையில் வந்து ஸ்ரீ வடபழனி ஆண்டவருக்கு வந்து தெப்ப உற்சவம் நடக்கிறது அன்னைக்கு. இப்போ நம்ம 21ஆம் தேதியில் இருக்கோம். தட் இஸ் 4th of April செவ்வாய்க்கிழமை, பௌமவாசரம்னு சொல்லக்கூடிய மங்கள்வாரம்னு சொல்லக்கூடிய டியூஸ்டே. அன்னைக்கு வந்து அவிட்டத்துக்கும் சதயத்துக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அன்னைக்கு என்னென்னா சதுர்த்தசி வந்துடுறது. உத்திரத்துக்கு வந்து நட்சத்திரம் வருது அன்னைக்கு. மதன சதுர்த்தசி அப்படின்னு சொல்லுவா. பங்குனி உத்திரம் அட் சிவா டெம்பிள்ஸ் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவா. மயிலாப்பூர்ல வந்து 63 நாயன்மார்களுடன் உற்சவம் நடக்கிறது. அமிர்த யோகம் இருக்கு. தொட்டியம்ல வந்து ஸ்ரீ காளியம்மனோட ரத உற்சவம் நடக்கிறது. மகாவீர வர்த்தமானரோட ஜெயந்தி அன்னைக்கு. திருச்சிரமலை அப்படிங்கிற இடத்துல வந்து ஸ்ரீ தாயுமானவருக்கு வந்து தெப்போற்சவம் ஆரம்பிக்கிறது. கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு. 22ஆம் தேதியில இருக்கும். இது வந்து நம்ம 5th of April இருக்கும். வெட்னஸ்டே, புதன்கிழமை, சௌமிய வாசரம்னு சொல்லக்கூடிய புதவாரம். சதயத்துக்கும் பூரட்டாதிக்கும் வந்து சந்திராஷ்டமம் நடக்கிறது. அன்னைக்கு என்ன திதி அப்படின்னா, பௌர்ணமியில் இருக்கும்.
ஹஸ்த நட்சத்திரம் நடக்கிறது. பங்குனி உத்திர பௌர்ணமி விரதமும் அன்னைக்கு இருக்கு. அருப்புக்கோட்டையில வந்து ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு வந்து புக்குழி விழா, பழனியில வந்து ஆண்டவர் ரதோற்சவம் நடக்கிறது, குற்றாலத்துல வந்து ஸ்ரீ சுவாமிக்கு வந்து உற்சவம் ஆரம்பிக்கிறது, மாரியம்மன் பொங்கல் விழா அன்னைக்கு நடக்கிறது பௌர்ணமி திதியில, பங்குனி மாசம் பௌர்ணமியில. 23ஆம் தேதியில இருக்கும். 6th of April தேர்ஸ்டேன்னு சொல்லக்கூடிய குருவாரம்னு சொல்லக்கூடிய ப்ரஹஸ்பதி வாரம் வியாழக்கிழமை. பூரட்டாதிக்கும் உத்திரட்டாதிக்கும் வந்து சந்திராஷ்டமம் நடக்கிறது. அன்னைக்கு வந்து பிரதமை, அன்னைக்கு வந்து சித்திரை நட்சத்திரம் நடக்கிறது. காலம்பரை வரைக்கும் பௌர்ணமி இருக்கு, சித்த யோகமா இருக்கு. அருப்புக்கோட்டையில வந்து ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு வந்து பூக்குழி விழா நடக்கிறது. பழனியில வந்து ஸ்ரீ ஆண்டவர் வந்து தந்த பல்லக்கில் பவனி வரப்போறார். இரவுல வந்து தங்க குதிரை வாகனத்துல வந்து பவனி வரப்போறார், புறப்பாடு நடக்கிறது. திருப்புல்லானியில வந்து ஸ்ரீ ஜெகநாதர் வந்து சிறிய மற்றும் பெரிய திருவடிகள் ஆரோகணித்து தீர்த்தம். இதெல்லாம் வந்து நம்ம பங்குனி 3rd வீக்ல நம்ம பார்க்கணும். அது 23rd of பங்குனி, 6ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறமும் நிறைய விசேஷம் இருக்கு. ராமநவமி இருக்கு, இதோட ஸ்பெஷல் வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்கு. நாங்கள் போட்டுட்டே இருக்கோம், நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல் those viewers who have joined us recently. Subscribe to the channel once and see all the videos fully at your pace. Leave a positive comment if you really like the videos and share it with your near and dear ones. Loka samasta sukhino bhavantu. Radhe Krishna.